ஹாய் ஹலோ காய்ஸ் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேங்க, இருந்தாலும் அப்டேட் பண்ண முடியல. சரி, மை வித்ரியா சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். ஸோ இன்னி வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. சரி, எனக்குமே என்னடா இது ரொம்ப நாளாச்சு. இனிமே என் ஃப்ரெண்ட்ஸுங்க சில 3 நண்பர் மெசேஜ் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னு, நண்பா மை வித்ரியாட்ஸ் நியூஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். என்னடா நண்பா அது க்ளோஸ் பண்ணி பல மாதம் ஆச்சு, நீ வேறு மை வித்ரியாட்ஸு கீ வித்ரியாட்ஸுன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு நானுமே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி மார்னிங்க சும்மா யூடியூப்புக்குள்ளார போயிட்டு மை வித்ரியாட்ஸுன்னு சொல்லிட்டு சும்மா தான் டைப் பண்ணேன். டைப் பண்ணவன் அடப்பாவீங்களா, இன்னமும் அந்த பேரை சொல்லிவிட்டு ஊரை தெரிஞ்சுட்டு ஏமாற்றிட்டுருக்கீங்களாடா என்ன மாதிரி. அந்த பேர் சர்ச் பண்ணோன்னேங்க லிஸ்ட்டில் லிஸ்ட்டாக நிற்குது. இன்னமும் மை வித்ரியாட்ஸ் வரும்னு சொல்லிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் பண்ண அந்த மை வித்ரியாட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம டைப் பண்ணாவே இங்கே பாருங்கள், இன்றைக்கி டேட்டை வச்சுட்டு நாளைக்கு கேஸு டிஸ்போஸ் ஆகிடுதாம்மா. அதை அவர் போட்டு வச்சுக்கிறாப்புல. மை வித்ரியாட்ஸ் 30/6/2025 கேஸ் டிஸ்போஸ்டு, மக்கள் மகிழ்ச்சியாம். இது இன்றைக்கே இல்லைங்க, லாஸ்ட்டு நான் போன வாரத்துக்கு முன்னாடி நான் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதை தான் நம்மளால் சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருக்காரு போல். அது மட்டும் இல்லை, நிறைய ஷார்ட்ஸு நிறைய லாங் ஃபார்ம் வீடியோஸுமே போட்டுட்டு இன்னமும் சொல்லிகிட்ருக்காங்க. என்னன்னு, மை வித்ரியாட்ஸ் பேமெண்ட் வரும், நாளைக்கு வரும், இன்றைக்கி வரும்னு சொல்லிவிட்டு அதையே சொல்லிகிட்ருக்காங்க. இருந்தாலும் நான் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன். நம்ம நண்பர் கேட்டிருக்காப்புல. சரி, அவர் என்னவோ சொல்கிறான்னு சொல்லிட்டு நானும் அவருக்காக பார்த்துருந்தேன். ஸோ பல 3 லாங் ஃபார்ம் வீடியோஸ்லாம் இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோஸ்லாம் நடுவில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்டாக நிறையவே ஆட் பண்ணியிருந்தாலும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்களே பார்த்துக்குங்க. பெருசாக அந்த வீடியோவில் ஒன்றுமே இருக்காது. என்னன்னு இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்களாம்மா. என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக அந்த ஆப் ஆப் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இவங்க ஏதோ மாடுலேஷன் பண்ணி வச்சுருக்காங்களாம்மா. டேட்டு போட்டு ஜூன் மாதத்துக்கு ஆப்பு புதுசாக மாடுலேஷன் ஆகி ரீஓப்பன் ஆக போகுது. கடைசியாக எந்தெந்த ஒரு கேஸில் நிறைய கேஸில் லாக் ஆனவங்க எல்லாமே அந்த கேஸில் டிஸ்போஸ் ஆகி இன்னும் வர காலகட்டத்தில் இன்னும் 2-3 மாதங்களில் ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இருந்தாலும் லாங் ஃபார்ம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அசோக் ஸ்ரீநிதி சார் பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்டது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த அப்டேட் பண்ணியிருந்தார். பட் ஹோம் பேஜில் பிரபலமாக அதுதான் இன்ட்ரோவாக போயிட்டுருக்கு மேலே. இங்கே பாருங்கள், மை வித்ரியாட்ஸ் மக்கள் நிறுவனத்துடன் செயல்படும் உறுப்பினர்கள் மகிழ்ச்சி ஏமாற்றம் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டு நிற்குது. ஹோம் பேஜுக்குள்ளார போனாவே அதுதான் வந்தது. ஸோ உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா எதோதமோ வந்துட்டுருக்குங்க. அங்கே பாரு, இல்லை எனக்குமே இப்போ டவுட்டாக என்னென்னா, இப்போ சீரியஸாகவே அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா, இல்லை உண்மையாலுமே இப்போ பேமெண்ட்டு தரத்துக்கான அப்டேட்டு தான் நடந்துகிட்ருக்கா, என்ன இதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன் இதை பற்றி இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க அதுவுமே எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக ஒரு கமெண்ட்டை கொடுங்க. பாருங்கள், இந்த ஒரு மை வித்ரியாட்ஸ் அப்டேட் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே நல்லா போடுறேன். அங்கே பாருங்கள். ஸோ தரவி தமிழச்சின்னு சொல்லிட்டு 10K வியூஸ் போயிருக்கு. 10 டேஸுக்கு முன்னாடி மை வித்ரியாட்ஸ் சொல்லிவிட்டு அப்டேட் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், கேஸு டைப்புன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் நம்பரு, ரிஜிஸ்டர் டேட்டு 5/6/2025. கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் ஜூன் 5ஆம் தேதி இருந்துச்சு இல்லையா, அந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகி இந்த டேட்டு, அதாவது இந்த மாதம் எண்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்களாம்மா, புதுசாக ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கான். அதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேட்டு இயரிங் டேட்டு 10/6/2025 சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீன்ஷாட் அப்டேட் ஆகிட்டுருக்கு. இவங்களே ஏதாச்சும் ஸ்க்ரீன்ஷாட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்களா, என்ன எழவுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. நான் சும்மா தான் மை வித்ரியாட்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கே ஸ்க்ரீனில் தெரியுது, நீங்களே பார்த்துன்னு தான் இருப்பீங்க. அப்புறம் பாருங்கள், லாஸ்ட்டு 1 டேஸ் அகோன்னு சொல்லிட்டு 7.4K வியூஸ் போயிருக்குங்க. அங்கே பாரு, மை வித்ரியாட்ஸ் நியூஸுன்னு சொல்லிட்டு அதுதான் ரிஜிஸ்டர் டேட்டாமா, இந்த க்ரைம் நம்பருன்னு சொல்லிட்டு என்னென்னவோ அளவெல்லாம் போட்டு வச்சுருக்காரு. அவர் 2 நிமிஷம் வேறு பேசி வேறு வச்சுருக்காரு. நீங்கள் வேணா போய் டைப் பண்ணி என்ன இதுன்னு பாருங்கள். மகிழ்ச்சி தகவல்னு சொல்லிகிட்ருக்காங்க, சோகமான கதவுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேங்க லாஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி.
ஒரு மேடம் ஒன்று போட்டிருந்தாங்க மை3H அதிர்ச்சி தகவல்னு. என்னடா இது மை3H மகிழ்ச்சி தகவல் தான் போடுறாங்க, எல்லோரும் போட்டு தந்துட்டுருக்காங்க, இவங்க மட்டும் ஏன்டா அதிர்ச்சி தகவல் சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாக்கா அங்கே தாங்க ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மை3H அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே மை3H சப்போர்ட்டாக தாங்க இருந்தாங்க. இப்போ என்னவோ தெரியல பேமெண்ட்டு தரலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட லாஸ்ட்டு நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லையா? அந்த நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்போது நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்க, யார் யாருக்கெல்லாம் மை3Hல ஜாயின் பண்ணியிருந்து நீங்கள்லாம் லேக்ஸ் கிட்ட பணம் கட்டி ஏமாந்தவங்கலாம் இருப்பீங்கள்ல. ஸோ இப்போ பணம்லாம் வராதவங்க உங்களுக்கு எத்தனை பேர் இருந்தீங்களோ நீங்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து கேஸ் கொடுத்துக்கலாம். கோவையில் இருக்கிற கோயம்புத்தூரில் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ண லிஸ்ட்டுமே ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து கேஸ் வந்து கொடுத்துட்டு அமௌண்ட்டை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதே போல் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இருக்கிற 100% கிட்டத்தட்ட 80% கிட்ட மக்கள் என்ன பண்ணிட்டாங்களாம்மா, கேஸ் வந்து கொடுத்துட்டாங்களாம்மா. இதுக்கு இது ஒரு கண்டென்ட்டு சொல்லிட்டு அதிர்ச்சி தகவல்னு சொல்லிட்டு நம்ம மேடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் கிட்ட பேசி வச்சுட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும் யாருன்னு. ஸோ நான் சொல்ல விரும்பல. அதுபோல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னமும் இதோ வருங்க மை3H மக்களின் நிலைமை என்ன ஆகும், எப்போ பேமெண்ட்டு வரும், எப்போ ஆப் ஓப்பன் ஆகும், இதெல்லாம் யாருங்க கேட்டா? அது சோலி முடிஞ்சிச்சுங்க. இல்லை எனக்கு சீரியஸாக தான் தெரியாமல் நான் கேட்குறேன். இதெல்லாம் உண்மையாலுமே இன்னும் ரியலாக வந்து அப்டேட்டு நடந்துகிட்ருக்கா? இல்லை இவங்களே வந்து ஏதாச்சும் அப்டேட் போட்டுட்ருக்காங்களான்னு எனக்கு சத்தியமாக ஒரு அளவும் தெரியலங்க. எனக்கு ஆக்சுவலாக இது நான் வீடியோ இதை பற்றி பேசணுமான்னு எனக்கே தெரியல. ஏன் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன்னா, இல்லைங்க சீரியஸாக எனக்கு இதை பற்றி சுத்தமாக எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் மை3Hஸை பற்றி நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சப்போஸ் ஒரு குட் அப்டேட்டாக இருந்துச்சுன்னா தெளிவாக நான் அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து உங்களுக்காக நான் தெளிவுபடுத்துறதுக்காக எனக்கு இருக்கிற சந்தேகங்களை உங்கள்கிட்ட நான் வந்து கிளியர் படுத்துறதுக்காக இந்த ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறையவே இந்த மாதிரி அப்டேட் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் ரியலாக தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்களா, இல்லை இவங்களே ஏதாச்சும் வந்து கண்டென்ட்டு போடணும், மை3H வரணும் இன்மாலுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்களான்னு எனக்கு எந்த அளவும் தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே நண்பா, இதுதான் வந்து நான் அப்டேட் பண்ண வேண்டியது விஷயம். ஸோ நிறைய வந்து நானும் அப்டேட் பண்ணலாம், வேறு விஷயம்னு சொல்லிவிட்டு நிறைய அப்டேட் பண்ணுற மாதிரிலாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். பட் ஆனால் அப்டேட் பண்ண முடியல. நீங்கள் ஏதாச்சும் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் அதை பற்றி அப்டேட் பண்ணதுக்கு நிறைய விஷயம் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் நண்பா. இதுதான் நான் வந்து சொல்ல வந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி யூடியூப்பை ஓப்பன் பண்ணவே சும்மா நம்ம ட்ரெண்டில் வந்து மை3Hன்னு சர்ச் பண்ணால் போதும், இன்னமும் லிஸ்ட் அவுட்டில் 1 டே ஆகோ, 2 டே ஆகோ, 3 டே ஆகோ, 4 டேஸ் ஆகும்னு சொல்லிட்டு வேறு லெவலில் அப்டேட் ஆகிட்டுருக்குங்க. ஸோ ஓகே நண்பா, இதுதான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, இல்லைனா டிஸ்லைக் கூட பண்ணிட்டு போயிடுங்க. ஆக்சுவலாக எனக்கு இருக்கிற சந்தேகங்கள் தான் நண்பா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக மை3H தெரிஞ்ச பற்றி ஏதாச்சும் ரியலாக அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை உண்மையாலுமே நீங்கள் ஏதாச்சும் ரியலாக அப்டேட் பண்ணுறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்லேயே லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு டெலகிராம்லேயும் அப்டேட் பண்ணுங்கள் நண்பா. நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் நானும் இன்னும் தெளிவாக வந்து அப்டேட் பண்ணுவேன். மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மக்களும் நல்லா தெரிஞ்சுப்பாங்க நண்பா. ஸோ இதுதான் இந்த ஒரு வீடியோ நண்பா. ஸோ ஓகே, இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. டாடா பை பை, நண்பா, பாய்.